நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? உம்மைத்தான் நம்பி வாழ்கிறேன், உம்மைத்தான் நம்பி வாழ்கிறேன் இயேசுயா, உம்மைத்தான் சார்ந்து வாழ்கிறேன் இயேசுயா. நான் போகும் பயணம் தூரம் யார் துணை செய்திடுவாரோ, யாக்கோபின் தேவன் துணையே என்னை வழி நடத்திடுவார், யாக்கோபின் தேவன் துணையே என்னை வழி நடத்திடுவார். உம்மை என்றும் நம்பியுள்ளேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். உம்மை என்றும் நம்பியுள்ளேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். உம்மைத்தான் நம்பி வாழ்கிறேன் இயேசுயா. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 29 அதிகாரம் 22 ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதுமில்லை. அவன் என் கரங்களின் செயல் ஆகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காண்போடு என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரே அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை மீட்டு கொண்ட, பெயர் சொல்லி அழைத்து அவனை மீட்டு கொண்ட கர்த்தர் சொல்லுகிறார், அதாவது இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் வாடி போவதும் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். நம்மளையும் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து மீட்டு கொண்டது உண்மையானால் இந்த வார்த்தையிலே யாக்கோபு என்கிற பெயர் இருக்கிற இடத்துல உங்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் வைத்து வாசியுங்கள். இனி நான் வெட்கப்பட்டு போவதில்லை, இனி என் முகம் செத்து போவதும் இல்லை, என் முகம் ஆடி போகுது, நான் வெட்கப்படவே மாட்டேன், கர்த்தர் என்னை வெட்கப்படவே விடமாட்டார் என்று நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் நமக்கு எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கலாமா? அவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடான கோடி நன்றி 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 அப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம், உங்கள் கிருபை எங்களை தாங்கினதேப்பா, அதனாலே நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோமப்பா. ஆமாப்பா, நாங்கள் இனி வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். நாங்கள் எங்களை நீ பேர் சொல்லி அழைத்து மீட்டு கொண்டவர்கள், எங்களை ஒளியான சேற்றினை தூக்கி அடைத்தவர் நீர் அல்லவாப்பா. எங்களை நினைச்சிங்களேப்பா, ரத்தத்தில் கிடந்த தெருவிலே கிடந்த எங்களை பிழைத்திரு என்று சொல்லி எங்களை மீட்டுக் கொண்டீங்களேப்பா, நன்றி நன்றியப்பா. நாங்கள் நம்புகிறோமப்பா, நாங்கள் இன்னும் வெட்கப்பட்டு போக மாட்டோம், எங்கள் முகம் வாடி போவதில்லை, நாங்கள் இனி சேர்த்து போவதில்லை அப்பா. நாங்கள் நம்பிக்கையோடு முண்டே கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோமப்பா. இந்த ரொக்கில் எங்களை ஒவ்வொரு மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வலமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.